ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? சில நேரத்தில் அவர் உங்களோடு கூட இருக்காம இருக்கிறது போல இருக்கும். ஆனா எப்பொழுதும் உங்களை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவன், அவரோட தோள் மேல உங்க வைக்கிற தேவன். நித்தமா அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒருபோது ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உங்கள் மீதும் என் மீதும் எல்லார் மீதும் நோக்கமாயுள்ளார். இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? ஹல்லேலூயா. உற்சாகமாய். Thank you, Jesus. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், என்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போயிருந்தார். ஓரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போயிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வழித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வழித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாய் உள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். Everybody say நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அலைகள் மோதினாலும் சரி, காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்கள் வாழ்விலே எழுப்புகிற அலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அதை அதட்டி போடுவார். ஹல்லேலூயா. கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எல்லாரும் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை
பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் என் மீது நோக்கமாய் உள்ளார். என் நினைவெல்லாம் அவர் காக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் என்னை காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் உன்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். Hallelujah. Glory, glory, glory to God. நம்மை படைத்து உருவாக்கின ஆண்டவர் நம்ம மீது எப்போதுமே நோக்கமாக இருக்கிறார். சில வேளைகளில் ஆண்டவரனை நீங்க பார்க்கறதே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதெல்லாம் ராங் ப்ரேயர்ஸ். நம்ம தவறாய் நம்ம ஆண்டவர் தப்பா நினச்சிக்கிறோம். மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் அவர். அப்படி அல்ல. அவர் கண்கள் எப்போது நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த கால வேளையில் அதை பெருசுப்படுத்தாதீங்க. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் அவைகள் எல்லாவற்றையும் அதட்டி உங்களை அக்கறை கொண்டு சேர்ப்பார். உங்களுடைய ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்று என்னென்ன ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமோ அவைகளை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அவைகளை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றும் தடுத்து நிறுத்த முடியாது. கடல் அலைகளும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்று என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ you will receive your blessing. Hallelujah. No one can stop it. No one can stop it. You need to put your trust in God. You need to believe God. கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. சில நேரத்தில் பாருங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் அவிசுவாச வார்த்தைகளை பேசும். ஹஸ்பண்ட் சொல்லுவார் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ அதை அப்படி பண்ண இப்படி. சில சமயத்தில் ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. சில சமயத்தில் பிள்ளைங்க சொல்லுவாங்க. யார் சொன்னாலும் சரி அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவர் பேரில் நோக்கமாக இருக்கணும். அவர் பேரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மிரக்கிள்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக். தானாய் அற்புதங்கள் நிகழும். நீங்கள் கேட்காமலே நிகழும். அதுதான் உண்மை.